ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை தோன்றும். எல்லாம் இருப்பது போல இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல உணர்கிறோம். என் வாழ்க்கையில் என்ன குறை? என்னுடன் நடக்க யாரும் இல்லையா என்று நம் மனம் அமைதியாக கேட்கும். அந்த நேரத்தில் தேவன் சொல்லும் ஒரு அருமையான வார்த்தை: மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கேற்ற துணையை உண்டாக்குவேன். இது ஒரு சாதாரண வாக்குறுதி இல்லை. இது தேவனுடைய இதயத்திலிருந்து வரும் அக்கறை. தேவன் உன்னை தனியாக விட நினைக்கவில்லை. நீ ஒருவன் அல்லது ஒருத்தி போராடிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று நினைக்கிறார். உன் வாழ்க்கையில் சரியான மனிதரை சரியான நேரத்தில் சரியான முறையில் அவர் கொண்டு வருவார். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. தேவன் ஒரு துணை என்று மட்டும் சொல்லவில்லை, ஏற்ற துணை என்று சொல்கிறார். அதாவது, உன்னை புரிந்து கொள்பவர், உன்னுடன் வளர்ப்பவர், உன்னை உயர்த்துபவர், உன் அழைப்பை நிறைவேற்ற உதவும் ஒருவர். அன்பானவர்களே, நாம் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் தேவன் தரும் ஒன்று எப்போதும் சரியானது, நிலையானது, ஆசீர்வாதமானது. ஆதாம் காத்திருந்தான். தேவன் சரியான நேரத்தில் ஏவாளை உருவாக்கினார். அதேபோல் நீயும் காத்திரு. தேவன் உன்னை மறந்துவிடவில்லை. அவர் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ இன்று தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் நாளை தேவன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருவரை கொண்டு வருவார். அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கை துணையாக இருக்கலாம். தேவன் தருவதுதான் சிறந்தது. அவரின் நேரம்தான் சரியானது. ஆகையால் ஏற்ற துணைக்காக தினமும் ஜெபிக்கவும். கர்த்தாவே, என் வாழ்க்கைக்கு ஏற்ற துணை அமைய உதவியை முழுமையாய் சார்ந்திருக்கிறேன். நான் அவசரப்படாமல் உம்முடைய நேரத்துக்காக காத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நீயே நடத்துவீராக. ஆமீன்.